ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே உன் இல்லத்தில் ஒரு சந்தோஷமான இன்பமயமான ஒரு நல்ல நிகழ்வை நடத்தி கொடுக்கப் போகிறேன். உன் வராகி அம்மா நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டால் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய் என் செல்லமே. நீ விழுந்த போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்க தயாராக இருந்த நான் தான் இப்போது உன் மனம் உடைந்தபோது உன்னை தட்டி கொடுத்து தாங்கி பிடிக்கவும் உனக்கான வெற்றியை நிலைநாட்டுவதற்கும் ஓடோடி வந்துள்ளேன். இத்தனை நாட்களாக என்ன நடந்த போதும் தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ எதிர்கொண்டதால்தான் இப்போது உன்னை வெற்றியாளனாக அறிவிக்கப் போகிறேன். ஆசையாய் பல நாட்களாய் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த உனது விருப்பங்களும் வேண்டுதல்களும் இன்று இரவோடு இரவாகவே நடக்கப் போகிறது என் செல்லமே. நீ வைரக்கல் தான் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர்கள் கையில் கிடைத்துவிட்டால் அது கூழாங்கல்லாய் மாறிவிடும் என்பதை இந்த மனிதர்கள் இதுநாள் வரை அறிந்திருக்கவில்லை. கூழாங்கல்லாகவே இருந்தாலும் அதை தகுதியுள்ளவர்கள் கையில் பெற்றுவிட்டால் வைரமாய் மாற்றி விடுவார்கள். அப்படிதான் இப்போது உன்மதிப்பாக இருக்கக்கூடிய வைரத்தை இந்த உலகுக்கு உணர்த்துவதற்காக நான் வந்துவிட்டேன். இனி எல்லா செயல்களும் நீ நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயம் வெற்றிகரமாக முடியப் போகிறது. உனது திறமையை இந்த உலகமும் உற்றாரும் சுற்றாரும் எல்லாரும் உணர்ந்து கொள்ளப் போகிறார்கள். ஒரு மனிதன் விழுகாமலே வாழ்ந்தான் என்பது பெருமை கிடையாது, விழுந்த போதெல்லாம் எழுந்தான் என்பதுதானே பெருமை. நிச்சயமாக நீ யாரிடமும் எக்காலத்திலும் தோற்று போகாத அளவிற்கு உன்னை வெற்றிகரமாய் நான் வாழ வைக்கத்தான் போகிறேன். உனது சூழ்நிலை என்ன, உனது குணம் என்ன, உனது நிலைமை என்ன, உன்னுடைய நல்ல மனம் என்ன என்பதை யாரும் புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி 1000 விமர்சனங்களை உன்னை நோக்கி எடுத்து வைக்கலாம். யார் எதை சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் புன்னகைத்து கொண்டே நகர்ந்து போய்விடு என் செல்லமே. முயற்சியிலிருந்து நீ பின்வாங்க நினைக்கும் போதெல்லாம் நீ பட்ட அவமானங்களை நினைத்து கொண்டால் உனக்கு சோர்வும் வராது, நீ சோர்ந்து போகவும் மாட்டாய். உனக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சத்திற்கே கொண்டு செல்ல வேண்டியது உன் வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ வெற்றி பெறும் நேரத்தை காட்டிலும் நீ மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழும் நேரம்தான் வெற்றி பெறும் நேரம் என்பதை உணர்ந்து கொள். தனியாக வேற நீ வெற்றியை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயம் உனக்குள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அமைதியும் இருக்கிறது என்றாலே வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்லமே. ஏனெனில் இது மூன்றுமே வெளியிலிருந்து வருவது கிடையாது. உனக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீதான் வெளியில் கொண்டு வந்து எல்லோரிடமும் புன்னகைத்து சிரித்து கொண்டு நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல என்னவாக இருந்தாலும் எனக்கு நல்லதுதான் நடக்கும் என்ற நம்பிக்கையும் உனக்குள் வைத்து கொண்டால் நீயும் தவறாமல் வெற்றியை பெற்றுவிடுவாய் அல்லவா. உன்னை வீண் காகிதமாக நினைத்தவர்கள் எல்லாம் ஏன் தான் இவர்களை மட்டமாக நினைத்து விட்டுவிட்டோமே என யோசிக்கக்கூடிய அளவிற்கு உன்னை பட்டமாய் வானத்தில் பறக்க விடப் போகிறேன். எல்லார் கண் முன்னாலும் நீ தலைநிமிர்ந்து வாழப் போகிறாய். கௌரவத்தோடும் மரியாதையோடும் எல்லாரும் உன்னை பார்க்கும்படி உனக்கான வாழ்க்கையை உயர்ந்ததாய் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுத்தியையும் உன்னால் மட்டும்தான் உருவாக்க முடியும். ஏதோ ஒரு சூழ்நிலையால் நீ கீழே விழுந்து விட்டாய் என்பதற்காக நீ இப்படியே தோற்று போய் விடுவாய், உனக்கு வெற்றியே கிடைக்காது, நல்லதே நடக்காது என யோசிக்காதே என் செல்லமே. ஒரு ஆலமரத்தின் விழுதுகள் கீழ் நோக்கி விழுவதால் தானே அந்த மரம் அவ்வளவு பெரியதாக பறந்து விரிந்து நிற்கிறது. அதே போல்தான் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாயோ அத்தனைக்கும் அதிகமாக நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன். ஒவ்வொரு நாளும் உனது வாழ்க்கை வெற்றி பயணத்தை நோக்கிதான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு காலடி எடுத்து வை. எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு துணையாய் நிற்பேன். கடந்த காலம் என்பது உன் தலையெழுத்தில் முடிந்து விட்டது. இனி உனது எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உன் செயல்கள் மூலமாக நீ மாற்ற முடியும். இன்று உன் கையில் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் எதிர்காலத்தை நீ நினைத்தபடி அமைத்துக்கொள். எல்லா விஷயமும் உனக்கு சரியாக முறையாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. அனுபவம் இருந்தால்தான் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய முடியும் என்பதெல்லாம் எல்லா காரியங்களுக்கும் பொருந்தாது. ஏனெனில் எந்த விஷயத்தையும் முதலில் ஒருவர் செய்ய தொடங்கி இருக்கும் போது அவருக்கு என்ன அனுபவம் இருந்திருக்கும்? அவர் அதை தன்னம்பிக்கையின் மூலமாக மட்டும்தானே செய்திருப்பார். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் எதையுமே தெரிந்துதான் செய்ய வேண்டும் என யோசிக்காமல் தன்னம்பிக்கையோடு எல்லாம் நல்லபடியாக நடக்கும், என்னால் முடியும், நான் சிறப்பாய் செய்து வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு உன் காரியங்களை செய்தால் எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக நீ வெற்றியை பெற்று விடுவாய்.
சின்ன சின்ன தவறுகளை மற்றவர்கள் செய்கிறார்களே என நினைத்து அவர்களை விட்டு விலக யோசிக்காதே. ஏனெனில் சிறு தவறுக்காகவெல்லாம் நீ மனிதர்களை விட்டு விலக நினைத்தால் அதுவே உன் வாழ்வில் பெரும் தவறாக மாறிவிடும். அடுத்து உன் அருகிலும் எந்த உறவுகளும் இருக்க மாட்டார்கள். வாழ்க்கை என்றால் கொஞ்சம் அனுசரித்து போவதும் விட்டு கொடுத்து போவதும் தானே இயல்பானது. மனிதர்கள் எப்போதும் ஆசைக்கு முதலிடம் கொடுப்பதால் தான் அவர்கள் இறுதி இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உருண்டு கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் ஆசைப்படுவதென்பது இயல்பான காரியம்தான். முடிந்தவரை உன்னுடைய ஆசைகளை அடைவதற்கான முயற்சிகளை அதிகப்படுத்து. யாரோ ஒருவன் உன்னை ஏமாற்றி விட்டான் என்பதற்காக நீ கவலை கொண்டு கஷ்டப்பட வேண்டாமேன் செல்லமே. காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதானே இருக்கிறது. இன்று உன்னை ஏமாற்றியவர் நாளை வேறு யாரோ ஒருவரால் ஏமாற்றப்படுவார். இன்று உனக்கு துரோகம் செய்தவர் நிச்சயம் வேறு ஒருவரால் துரோகத்திற்கு உள்ளாகுவார் என்பதை புரிந்து கொண்டு யாரும் எதிலிருந்தும் தப்பிக்க முடியாது. நீ உனக்கு நல்லது செய்பவர்களுக்கு நல்லது செய்கிறாயோ இல்லையோ, கெட்டது செய்பவர்களுக்கு கெட்டதை நான் கொடுப்பேன் என்பதை புரிந்து கொள். நீ எக்காலத்திலும் எதற்காகவும் யாருக்காகவும் கலங்கி நிற்கக்கூடாது. உன் வராகி அம்மா அதை விரும்பவும் மாட்டேனேன் செல்லமே. எப்போதும் நீ எல்லா சமயங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய ஆளாக இருக்கிறாய். நிச்சயம் நான் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன். என்னை மீறி எந்த செயலும் தவறாக நடந்து முடியாது. நானும் உன்னை கைவிட மாட்டேன். உன் விதியில் சதி எழுதப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் நீ நினைத்தால் உன் மதி கொண்டு அதை மாற்றி எழுத முடியும். சதிதான் விதி செய்கிறது என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? மரணத்தின் வாயிலில் நின்றால் கூட எதிரி முன்னால் கண்கலங்கி நின்றுவிடக்கூடாது. ஏனெனில் எதிரி என்பவன் எப்போதுமே தனது எதிரி தன் கண் முன்னால் அழுது கஷ்டப்பட்டு வருத்தப்பட வேண்டும் என்று தானே யோசிப்பான். அப்படிப்பட்ட எதிரி முன்பாகவா நீ கலங்கி நிற்கிறாய்? ஒருபோதும் கண் கலங்காதே. நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். உன் எதிரி கண் முன்னாலேயே உன்னை ஜெயிக்க வைப்பேன். அதுவும் நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உன்னை அற்புதமாய் வாழ வைத்து காட்டுவேன். நீ உன் மீது அதிக மதிப்பு வைத்தாலே அது உன் தன்னம்பிக்கையை உயர்த்தும். நீ தன்னம்பிக்கையோடு இருந்தால் அதன் மூலமாக உன் வாழ்க்கையவே உயர்த்தலாம். பணத்தை சேர்ப்பவன் பணக்காரனாக மட்டும்தான் இருப்பான். ஆனால் பாசத்தை சேர்த்து கொண்டிருக்கும் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். ஏனெனில் நீ என் மீதும் அந்த அளவிற்கு பாசத்தை வைத்திருக்கிறாய் அல்லவா? அதற்கு பலனையும் பரிசையும் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ செல்லக்கூடிய வழியை எதிரிகள் மறைக்கிறார்கள் என்றால் அதற்காக நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உனக்கென ஒரு புது வழியை உருவாக்கு. எல்லாரும் அதற்கு பிறகு அந்த வழியையே பின்பற்றி வருவார்கள். அதற்கு பிறகு நீதான் வெற்றியாளனாக இருப்பாய். வெற்றி என்பது நிரந்தரமானதும் கிடையாது. தோல்வி என்பது யாருக்கும் இறுதியானதும் கிடையாது. தொடர்ந்து முயற்சி செய்தால் உனது தோல்வியை கூட நீ வெற்றியாக மாற்றிவிடலாம் என் செல்லமே. நீ அதை விட்டுவிட்டு நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் பார்த்து வாழ்க்கையை நினைத்து சலித்து கொண்டே இருந்தால் எப்படி உன்னால் ஜெயிக்க முடியும்? உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா எனப்பார். அந்த வாய்ப்பின் மூலமாகவே நிச்சயம் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீதான் வெற்றி பெறப் போகிறாய். இந்த உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி உயரிய வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ வராகிதாயே.